அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்கு மகாதன யோகம் தரும் அமைப்பு, அதை பற்றி நம்ம பார்ப்போம். மிதுன ராசிக்கு அடிப்படையில் தனம் தரக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா சந்திரன் தான். 2க்குரிய கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தான். இந்த சந்திரன் வலுவாக இருக்க வேண்டும். ஆட்சி, உச்சம் அல்லது நட்பு நிலைகளில் இருக்கணும். அல்லது பௌர்ணமி சந்திரனாக இருப்பது மிகப்பெரிய ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறது. இந்த கிரகம் மகாதன யோகத்திற்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11ஆம் அதிபதியோட இணையும் பொழுது, அதாவது செவ்வாயோட இணையும் பொழுது மகாதன யோகம் என்றது கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த கிரக காம்பினேஷன் மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய இந்த 10ஆம் அதிபதியோடு இணையும் பொழுது, 10ஆம் இடம்ன்றது பிஸ்னஸ்ஸு. 10ஆம் இடம் நல்லா இருந்து அதோடு இணைந்தால் தான் கண்டிப்பாக நம்மளுக்கு பிஸ்னஸ் வழியாக தான் நம்மளுக்கு பணம் வரும். அப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸுக்கு வந்துட்டு பூஸ்டப் ஆகணும் அப்படின்னாக்க இந்த 11ஆம் அதிபதியோடு சேர்ந்து, அதாவது செவ்வாயோடு சேர்ந்த இந்த குரு, அதன் மட்டும் இல்லாமல் 9, 10க்குரியவர் இணைந்தால் இது தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். இந்த சனி, இந்த குரு, இந்த செவ்வாய், சந்திரன், இந்த 4 கிரகங்கள் காம்பினேஷன்ஸ் ஒன்றுக்கொன்று பார்த்தோ அல்லது இணைந்தோ அல்லது ஒரு 3 கிரகங்கள் இணைந்திருக்கலாம், ஒரு கிரகம் பார்த்துருக்கலாம். இப்படி இருந்தாலும் அது பரவாயில்ல. நான் சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் ஏதோனும் ஒரு வகையில் தொடர்பு கொண்டு இருக்கணும். இந்த தசைகளும் வருமாயின் கோட்டீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய மகாதன யோகம் இவர்களுக்கு கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்நாளில் தசாபுத்தி அமைப்புகளில் கிடைக்கின்றதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. மறுபடியும் கேட்டுங்க, 2க்குரிய சந்திரன், 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், 9ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா இவருக்கு சனி, 10ஆம் அதிபதி குரு. இந்த சனி, குரு, செவ்வாய், சந்திரன் இந்த காம்பினேஷன்ஸ் இருக்கணும். 8க்குரியவரே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 8க்குரியவராகவே இருந்தாலும் 9ஆம் அதிபதி அவர் தான், இந்த சனி. அதனால் இந்த 9ஆம் அதிபதி என்ற விஷயத்தை அவர் தான் செஞ்சாகணும். அப்போ இந்த நான் சொல்லக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ இந்த திரிகோணங்கள்லையோ கேந்திரங்கள்லையோ நல்ல நிலைகளில் அமைந்து அந்த தசைகள் வருமாயின் மிகப்பெரிய கோட்டீஸ்வர யோகம் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன பிஸ்னஸாக நீங்கள் பண்ணிங்கன்னா கூட அது மிகப்பெரிய லெவலில் பூஸ்டப் ஆகி அதன் மூலயமாக நீங்கள் மிகப்பெரிய வருவாய் ஈட்டுவீர்கள், கோட்டீஸ்வரன் ஆகுவீர்கள் என்றதை எந்த சந்தேகமும் இல்லை. வாழ்த்துக்கள், வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப்.